அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்விற்கும் அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்கும் பார்த்திங்கன்னா 2A எக்ஸாம் அண்ட் குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் ஆன்லைன் மாணவர்களுக்கு உண்மையாக அரசு பணியை கனவாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க முடியாத சூழல் அல்லது ஃபீஸ் கட்ட முடியாத சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த தேர்வை எழுத விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான மாதிரி தேர்வுகள் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் அனுப்பப்படும். நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. அரசு பணியை தன் கனவாக லட்சியமாக உயிர் மூச்சாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த மாதிரி தேர்வு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. நம்ம இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2024 டிஎன்பிசி தேர்வாணையம் நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை லாஸ்ட்டாக அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் 2024 நடத்தியிருப்பாங்க. லாஸ்ட் மந்தில் தான் நடத்தினாங்க. அதில் சயின்ஸ் பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு 35 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு கேள்வியுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் எப்படியெல்லாம் சயின்ஸ் பகுதியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செல்லின் அளவை பாதிக்கும் காரணிகளை தேர்ந்தெடுக்கும். 1. செல் மேற்பரப்பு, செல் அளவு இடையிலான விகிதம், அணுக்கருவின் தொகுதிக்கும் செல்லின் சைட்டோபிளாசத்துக்கு இடையே உள்ள விகிதம், வளர்ச்சிதை மாற்ற விகிதம், செல்லின் பிரிவு விகிதம். அப்போ செல்லின் அளவை பாதிக்கும் காரணிகள் எது சரின்னு பார்த்தீங்கன்னா செல் மேற்பரப்பு, செல் அளவு இடையிலான விகிதம், அணுக்கருவின் தொகுதிக்கும் செல்லின் சைட்டோபிளாசத்திற்கு இடையே உள்ள விகிதம், வளர்ச்சிதை மாற்ற விகிதம். இது 3 மட்டும்தான் செல்லின் அளவை பாதிக்கும் காரணிகளை சரி. அப்போ சரியானது ஆப்ஷன் டெல்லி 1, 2, 3 மட்டும் சரியாக தான் தந்திருக்காங்க. கேள்வி 2. இந்தியாவில் பெருமளவில் பருப்பு வகைகளை விளைவிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பெருமளவில் பருப்பு வகைகளை விளைவிக்கும் மாநிலம் எது? மத்திய பிரதேசம். கேள்வி 3. வேர்க்கடலையை விளைவிக்க உகந்த மண் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. வேர்க்கடலையை விளைவிக்க உகந்த மண் வகை மணல், சாண்டி சாயில். கேள்வி 4. வைரஸில் காணப்படும் புரதக்கோட்டின் பெயர் என்ன? வைரஸில் காணப்படும் புரதக்கோட்டின் பெயர் கேப்சிட். கேள்வி 5. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் உருவாக்கும் படிக புரதம் என்ன? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் உருவாக்கும் படிக புரதம் என்டோடாக்சின். கேள்வி 6. குரோமோசோம் இரட்டிப்புக்கு மிகவும் பயனுள்ள சிகிச்சையானது மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. குரோமோசோம் இரட்டிப்புக்கு மிகவும் பயனுள்ள சிகிச்சை எதுனா கோல்கிசின். கேள்வி 7. டிஎன்ஏ உருவாக்கும் எத்திசையில் நடைபெறுகிறது. டிஎன்ஏ உருவாக்கும் எத்திசையில் நடைபெறுகிறதுனா 5 முதல் 3 வரை. டிஎன்ஏ உருவாக்கும் எத்திசையில் நடைபெறுகிறது 5 முதல் 3 வரை. கேள்வி 8. ஒகசாகி துண்டுகள் என்றால் என்ன? ஒகசாகி துண்டுகள் என்பது பின்தங்கிய கட்டத்தில் சிறிய டிஎன்ஏ துண்டுகள்னு சொல்லலாம். கேள்வி 9. கீழ்காணும் எந்த பழச்சூலகத்திலிருந்து பி. மகேஸ்வரி மற்றும் NS ரங்கசாமி என்பவர்கள் உடல் செல் கருக்களை உருவாக்கினர்? பின்வரும் எந்த பல சூலகத்திலிருந்து பி. மகேஸ்வரி மற்றும் NS ரங்கசாமி என்பவர்கள் உடல செல் கருக்களை உருவாக்கினர்? சிட்ரஸ் சூலகத்திலிருந்து. கேள்வி 10. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வாழும் பட்டியல் பழங்குடி சமூகங்களின் சரியான மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பட்டியல் பழங்குடி சமூகங்களின் சரியான மொத்த எண்ணிக்கை 37. கேள்வி 11. பெரும்பாலான மலையின பழங்குடிகளின் அடிப்படை தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் சேகரித்தல். கேள்வி 12. தமிழ்நாட்டில் குறிப்பாக மலைசார் பழங்குடி சமூக மக்கள் எந்த மலையில் வசிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் குறிப்பாக மலைசார்
மலைசார் பழங்குடி சமூக மக்கள் எந்த மலையில் வசிப்பாங்கன்னா ஆனைமலை. இந்திய இனத்தாவரவியல் பற்றிய முதல் புத்தகம் எது? இந்திய இனத்தாவரவியல் பற்றிய முதல் புத்தகம் இந்திய இனத்தாவரவியலின் ஒரு பார்வை, எ கிளிம்ஸ் ஆஃப் இந்தியன் எத்னோபாட்னி. கேள்வி 14. உலக வனவிலங்கு நிதியத்தின் புதிய பெயர் என்ன? உலக வனவிலங்கு நிதியத்தின் புதிய பெயர் இயற்கைக்கான உலகளாவிய நிதி. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டினுடைய புதிய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், இயற்கைக்கான உலகளாவிய நிதி. 15. இயற்கை பாதுகாப்பு நிதியத்தின் சின்னத்தில் இடம்பெற்றுள்ள விலங்கு பாண்டா கரடி. கேள்வி 16. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு குறித்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு 1992 எங்கு நடைபெற்றது? சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு குறித்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு 92 பிரேசிலில் நடைபெற்றது. கேள்வி 17. செல்லுலோஸ் தாவரங்களில் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இவைகளின் வேதியியல் தொகுதி பாலிமர். கேள்வி 18. எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பூஞ்சை எது? எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பூஞ்சை சாக்கோரைமோசிஸ் செர்விசியே. சாக்கோரைமோசிஸ் செர்விசியே தான் எத்தனால் உற்பத்தி பயன்படுத்தப்படும் பூஞ்சை. கேள்வி 19. விவசாய கழிவுகள் டேஸ் வளங்களாக கருதப்படுகின்றன. விவசாய கழிவுகள் பார்த்திங்கன்னா பயோ எனர்ஜியா, அதாவது உயிரி ஆற்றலாக கருதப்படுகின்றன. கேள்வி 20. சூரிய சக்தியை மின் ஆற்றலாக மாற்றுவது டேஸ் விளைவு. சூரிய சக்தியை மின் ஆற்றலாக மாற்றுவது போட்டோவோல்டிக் எஃபெக்ட்னு சொல்லலாம், புகைப்பட மின்னழுத்த விளைவுன்னு சொல்லலாம். கேள்வி 21. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு குறித்த ஐக்கிய நாடுகளின் மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது? ரியோ டி ஜெனிரோவில் 3 முதல் 14 வரை ஜூன் மாதத்தில் 1992 நடைபெற்றது. ரியோ டி ஜெனிரோ 1992 ஜூன் 3 to 14. கேள்வி 22. கடல் மாசுபாட்டின் ஆதாரங்கள் சேவேஜ் ஸ்லட்ஜ், கழிவுநீர் சேறு. கேள்வி 23. பொறுத்துக. நதிகளின் பெயர் அதை மாசுபடுத்திகள். ஜமுனா நதியை மாசுபடுத்துபவை டிடிடி. சுவோ நதியை மாசுபடுத்துபவை சர்க்கரை தொழிற்சாலை. கோதாவரி நதியை மாசுபடுத்துவை காகித ஆலைகள். ஊக்லி நதியை மாசுபடுத்துவை மின் நிலையம். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 24. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு சதவீதம் இருக்குது? வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்குது. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது? CO2 வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் 0.03%. கேள்வி 25. இந்தியாவில் உள்ள உள்ளூர் தாவர இனங்கள் நிறைந்த பல்வகைமைகளை கண்டறியும். இந்தியாவில் உள்ள உள்ளூர் தாவர இனங்கள் நிறைந்த பல்வகைமை எதுனா மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் கேட்ஸ். கேள்வி 26. எந்த காடுகள் பருவமழை காடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன? எந்த காடுகள் பருவமழை காடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன? வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் தான் பருவமழை காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. வெப்பமண்டல இலையுதிர் காடுகளை பருவமழை காடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. கேள்வி 27. கீழ்கண்டவற்றில் ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியாவை அடையாளம் காண்க. ஸோ ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியான்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடோசூடோமோனஸ். ரோடோசூடோமோனஸ் தான் ஒளிச்சேர்க்கை செய்யும் பாக்டீரியாவாகும். கேள்வி 28. அணுக்கள் எதனால் ஆனது? அணுக்கள் வந்து நியூட்ரான் மற்றும் புரோட்டான்களால் ஆனது. அணுக்கள் எதனால் ஆனது? நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களால் ஆனது. கேள்வி 29. சூரிய ஆற்றல் விளைவு என்பது மின்காந்த நிறமாலை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லலாம். சூரிய ஆற்றல் விளைவு என்பது மின்காந்த நிறமாலை ஆகும். கேள்வி 30. முதலில் ஒரு வித்தையிலை மற்றும் இரு விதையிலை என்ற சொற்களை தாவரவியல் வகைப்பாட்டில் பயன்படுத்தியவர் யார்? ஜான் ரே. முதல்ல ஒரு வித்திலை இரு வித்திலை என்ற சொற்களை தாவரவியல் வகைப்பாட்டில் பயன்படுத்தியவர் ஜான் ரே. கேள்வி 31. லினேயஸின் திருத்தப்பட்ட பாலின வகைப்பாட்டு முறை எந்த புத்தகத்தில் பிரசுரிக்கப்பட்டது? காரல் லினேயஸினுடைய திருத்தப்பட்ட பாலின வகைப்பாட்டு முறை எந்த புத்தகத்தில் பிரசுரிக்கப்பட்டதுன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற நூல். காரல் லினேயஸ் எழுதிய நூல் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம். அந்த நூலில் தான் வந்து இந்த திருத்தப்பட்ட பாலின வகைப்பாட்டு முறை வெளியிட்டிருப்பாங்க. இந்த ஸ்பீசிஸ் பிளான்டாரம் நூல் வந்து 1753 வந்து வெளியிடப்பட்டது. நன்னாரி குளிர்பானம் சர்பத் எந்த தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? நன்னாரி சர்பத் வந்து எந்த தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறதுனா எமிடேஸ்மஸ் இண்டிகஸ். எமிடேஸ்மஸ் இண்டிகஸ். கேள்வி 33. கேழ்வரகின் இருசொல் பெயர் என்ன? கேழ்வரகின் இருசொல் பெயர் எலியூசின்
கோரகானா. எலியூசின் கோரகானா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் எந்த தாவரம் பூச்சி விரட்டியாக செயல்படுகிறது? எந்த தாவரம் பூச்சி விரட்டியாக செயல்படுதுன்னா பெலர்கோனியம் ஜெரானியம் என்ற தாவரம் பூச்சி விரட்டியாக பயன்படுகிறது. பெலர்கோனியம் ஜெரானியம் என்னும் தாவரம் பூச்சி விரட்டியாக பயன்படுகிறது. 35வது கேள்வி, இலவ மரத்தின் எந்த பாகத்திலிருந்து பஞ்சு பெறப்படுகிறது? சீட் கோட், அதாவது விதையுறையிலிருந்து பஞ்சு பெறப்படுகிறது. இலவ மரத்தில் விதையுறையிலிருந்து தான் பஞ்சு பெறப்படுகிறது. இந்த வீடியோ பொறுத்தவரை சயின்ஸ் பகுதியில் 35 கேள்விகளை ரீசெண்டாக இருந்ததாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.